வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கிறேன் 85வது வரலாறு பாட கருத்தரங்கு ஹம்மந்தோட ஜாகிரா தேசிய பாடசாலையில் நான் நினைக்கிய ஒரு அழகான ஒரு மாணவர் சமூகம் இந்த மனதை கவர்ந்த ஒரு ரம்யமான ஒரு மாணவர் கூட்டம் தான் தாரு ஹம்மந்தோட ஜாகிரா தேசிய பாடசாலை. எனவேதான் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்த அதிபருக்கும் அதே போன்று ஏனைய ஆசிரியர்களும் ஏனையவர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் என்ன செய்த தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான இந்த வரலாறு பாட கருத்தரங்க நான் 10ஆம் ஆண்டுல என்ன பகுதி, அதே மாதிரி 11ஆம் ஆண்டுல என்ன பகுதி, சரிதானே? அப்ப இதுல நீங்க பார்க்கணுமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு உங்க ஸ்கூல்லையும் நீங்க செஞ்சிருப்பீங்க, அந்த மாடல்ல வச்சுதான் இந்த பேப்பர் ஒன்று நான் தயாரிச்சு. அப்ப உங்களுக்கு ஒன்றுமே பயம் இல்லை. இன்றைய நாளையில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொண்டு போகிறீங்க. நான் சொல்றது விளங்குதா? சரி. இப்ப இந்த 10ஆம் ஆண்டுல எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கிய வினாக்கள் சில நேரம் வரலாம், சில நேரம் வராமல் இருக்கலாம். ஆனால் மாணவர்கள் என்ற முறையில நீங்க எல்லா அலகுகளையும் எப்படி படிச்சு கொண்டு போகணுமா, தெளிவாக விளக்கமாக நன்றாக படிச்சு கொண்டு போனால் நான் நினைக்கிறேன் உங்களால் ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து வரலாறு பாடத்துல இருக்கேன். இந்த முறை தரம் 10ல எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள். இப்ப நாங்க ஒருவரும் பேப்பர் தயாரிக்கிறோம், அப்ப பேப்பர் ஒன்று வந்து ஒரு 10 வருஷத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த முறை தரம் 10ட இலங்கையிட குடியேற்றங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்களா. இலங்கையிட குடியேற்றங்கள் 3வது பாடம் அரசியல் அதிகார வளர்ச்சி, அதே மாதிரி விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும், 7வது அலகு உலர் வலயமும் இந்த நகரங்களோட வீழ்ச்சியும், அதே மாதிரி கடைசியாக வந்துட்டு மறுமலர்ச்சி என்ற பாடம். இந்த வினாக்கள் வந்துட்டு கூடுதலாக உங்களுக்கு வந்தில்லை. போன முறை அதுக்கு முந்தின முறை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க செல்ல இது மாதிரியான வினாக்கள் வந்தில்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த முறை என்ன செய்யலாம், உங்களுக்கு இதுகளுக்குள்ள கேள்விகள் வந்துட்டு எதிர்பார்க்கப்படலாம். விளையாமன் அதே மாதிரி தரம் 11 நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உலக மகாயுத்தம், இலங்கையில பிரித்தானிய அதிகாரத்தின் அதிகாரம், அதே மாதிரி இலங்கையில் தேசிய சமய மறுமலர்ச்சி, யாப்புக்கள் பாடத்துல போன்ற முக்கியமான பகுதிகளில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் வரலாம். எது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் போகாது. நீங்க படிச்ச விஷயங்களை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்யணும், கேள்விகள் வரும். எனவேதான் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு கேள்வி ஒன்றை வந்து நாங்க எப்படி தொகுத்து எழுதுவோம். உதாரணமா சிலங்களை பார்ப்போம். ஒரு கேள்வியை நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும் 18 மார்க்ஸ் பகுதி 2ல. அப்ப அந்த பகுதி 2ல 18 மார்க்ஸும் எப்படி வரப்போகுது, 3 மார்க்ஸ், 4 புள்ளி, 5 புள்ளி, 6 புள்ளி. அப்ப மொத்தம் எத்தனை மார்க்ஸ் மகள்? 18 புள்ளி. இந்த 18க்கும் குறைந்த உங்களால 16 புள்ளிகள் பெறேனும் என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏ ஒன்ற எடுக்கிற வீதம் சரியான கூடுதலாக இருக்கும். விளங்கினா விளங்கலையா? சரி. இப்ப நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் 10ஆம் ஆண்டுல முக்கியமான பகுதிகள், 11ஆம் ஆண்டுல முக்கியமான பகுதிகள், இந்த கேள்விகள் எப்படி வருது, இந்த கேள்விகள் எப்படி வந்தால் நாங்க விடையொண்ட சரியாக நாங்க தொகுத்தெடுப்போம். விளங்கிதமான்? சரி. இப்ப நான் உங்களுக்கு அவசரமாக இந்த நோன்பு காலமண்டத்தால உங்களுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் எனக்கு தெரியும். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த டைமுக்குள்ள மாதிரி நான் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு தரேன். இந்த 2 ஹவரையும் நீங்க சரியாக உங்களால மேனேஜ்மெண்ட் பண்ணலும் என்றால் நான் நினைக்கிய இன்றைய வரலாறு பாட கருத்தரங்கு உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் மிக்கதாக அமையும். இப்ப இந்த தரம் 10ல உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்றுதான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், உங்களோட முதலாவது பகுதியில வரலாம். இப்ப இது மாதிரியான ஒரு பேப்பர் ஒன்று உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு O level டைம்ல கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும் உலகப்படம், இலங்கை படம் கட்டாயம் ஒரு கேள்வி ஒன்று வரும். அதோட நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும்
படங்கள் சம்பந்தமான கேள்விகள் 4 வினாக்களோட பகுதி 1ல உங்களோட பேப்பரை பார்த்தா விளங்கும். இந்த பகுதி 2ல முதலாவது கேள்வி தரம் 10ல முதலாம் அலகு அல்லது இரண்டாம் அலகு அல்லது மூன்றாம் அலகு. இந்த 3 அலகுகளையும் தான் முதலாம் வினா வரும். வருமா வராதா? எங்க சரி ஒரு பேப்பர்ல 11ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி வந்தீங்கதா? இல்லதானே? வந்துல. அப்ப என்ன கேள்வி வரும்? முதலாவது வினாவாகவே என்ன கேள்வி வரும் மகன்? என்ன மகன் வரும்? ஒன்றோ 10ஆம் ஆண்டு முதலாம் அலகு, இரண்டாம் அலகு, மூன்றாம் அலகு. நாங்க எதிர்பார்ப்பு இந்த முறை போன முறை, அதுக்கு முந்தின முறை முதலாம் அலகுல தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்தீங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த முறை அலகு 2 அல்லது அலகு 3ல முதலாவது வினா வருவதற்கான ஏற்பாடுகள் கூடுதலாகவே இருக்குது. அப்ப அது கருதி நாங்க இப்ப தரம் 10ல 2வது பாடத்தை நாங்க கொஞ்சம் விரிவாக நாங்க பார்த்துக்கொண்டு போவோம். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. விளங்காத பிள்ளைகள் இருந்தால் சரி, எனக்கு இது விலங்கல்ல, சரி கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்து கொண்டு பயம் இல்லாம ஒரு கேள்விகள் கேட்கலாம். கருத்தரங்கு வைக்கிறது நோக்கம் எந்த? தெரியாத விஷயம் நாங்க படிச்சு கொண்டு ஒரு மீட்டல நாங்க மேற்கொண்டு கொண்டு போவோம். சரி, இப்ப இலங்கையோட குடியேற்றங்கள் என்ற பாடத்துல பிரதானமாக இந்த பாடத்தை நாங்க விலங்கெடுக்க என்றால் 3 காலகட்டமாக எங்களுக்கு என்ன செய்ய பிரிக்கணுமா இல்லவா? என்ன 3 காலகட்டமும்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், ஆரம்ப வரலாற்று காலம். கிளியரா? இப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருமாக இருந்தால் எப்படியான கேள்விகள் வரும்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்க்கை முறையின் பண்புகள், உணவு பழக்க முறைகள், தொழில்நுட்பம், சடங்கு சம்பிரதாயம், அடுத்தது உடலமைப்பு. அதே மாதிரி முன் வரலாற்று காலத்தை நீங்க பார்த்தென்றால் வாழ்க்கை முறை, தொழில்நுட்பம், மயான முறைகள், அதே மாதிரி கடைசியாக குடியிருப்பின் தன்மை. அதே மாதிரி ஆரம்ப வரலாற்று காலத்தை நீங்க பார்த்தென்றால் குடியிருப்பின் தன்மை, தலைமைத்துவம், ஜீவனோபாய தொழில். இந்த சார்ட் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நன்றாக ஞாபகம் இருந்தென்றால் இந்த அமைப்பில வச்சுதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இதை தவிர இதற்குள்ள வரக்கூடிய 3-4 புள்ளிகள் இருக்கு. என்னது? உதாரணமாக சொல்லுகின்றால் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த கரையோர வெட்ட வெளிகள் 2 குறிப்பிடுக. தாழ்நில ஈரவலய குகைகள் 2 குறிப்பிடுக. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த சுற்றாடல் வலயங்கள் 3 குறிப்பிடுக. மகாவம்சம் குறிப்பிடப்படக்கூடிய குல கிராமங்கள் 2 குறிப்பிடுக. முன் வரலாற்றில் காணப்படக்கூடிய மயான முறைகள் 2 குறிப்பிடுக. இந்த அமைப்புல தான் உங்களுக்கு 2வது பாடம் வரலாம். விளங்குதா? சரி, இப்ப நான் ஒரு மேலோட்டமாக இந்த பாடத்தை நான் இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு உங்களை எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் டைம் தருவேன். நீங்க என்ன செய்யணும்? அந்த வினாக்களை செஞ்சு காட்டினா சரி. இப்ப நீங்க பாருங்க, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லி நாங்க சும்மா விளங்கப்படுத்து என்றால் உங்களுக்கு விளங்குற பாசையில செல்லுகின்றால் இது ஒரு மொண்டசூரி வகுப்பு, இது கிரேட் 5, இது கிரேட் 11. அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்த? நாடோடி வாழ்க்கை, அலைந்து திரிந்து உணவுகளை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி வேட்டையாடுதல் என்ற ஒரு பண்பு முக்கியமான ஒரு பண்பு. அங்க நிரந்தரமான வாழ்க்கை குடியிருப்பா இருந்த இல்ல. மக்கள் ஒன்றுக்குமே பழக்கப்படாத, ஒன்றிலேயுமே முன்னேற்றம் அடையாத ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் அங்க வருது. வாழ்க்கை லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி உணவு பழக்கம், என்ன வகையான உணவுகள் அவங்க சாப்பிட்டீங்க? நத்தை, தித்தியா, தாவர வகைகள், வேட்டையாடப்பட்ட மிருகங்கள். அப்ப அதை நீங்க ஷார்ட் ஃபார்மாக நீங்க இவ்விடத்துல எழுதுகிற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஷார்ட் மெத்தட்ல படிப்பதற்கான ஒரு இலகுவான ஒரு முறையாக இருக்கு. உதாரணமா சொல்லுங்களேன், வாழ்க்கை முறை என்றால் அலைந்து திரிந்தல், வேட்டையாடுதல், சிறு குழுக்களாக வாழ்ந்தமை. இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சுதான் நீங்க என்ன செய்யணும்? ஒரு பெரியதொரு விளக்கம் ஒன்று நீங்க எழுத வேண்டும். விளங்குதா? சரி. அதே மாதிரி பாருங்கள்ல, தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம்? கல்லாயுதம். சடங்கு சம்பிரதாயம் என்றால் வளைத்து புதைத்து
ஒருவர் இறந்துட்டால் அந்த உடலை உக்கி போகும் வரையில புதைச்சிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு எடுத்து என்ன செய்வாங்க, நிறம் தீட்டிட்டு அப்படியே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை. உடல் அமைப்பு, அந்த மனிதன் பொடி ஷேப் எப்படி எப்படி பொடி ஷேப் இருந்த பெரிய பற்கள், அகண்ட நாடி, பெண்களை விட ஆண்கள் வந்து உயரமாக இருந்தாங்க, 174 சென்டிமீட்டர். அதெல்லாம் தான் இந்த கேள்விகளுக்குள்ள வரும். எப்படியும் இந்த பாடத்துக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும் பட்சத்துல இந்த 5 தலைப்புகள் ஏதாவது ஒரு தலைப்புகள் வரலாம். அதுக்கு போல நீங்க பாருங்க மகான், முன் வரலாற்று காலம். இந்த காலத்தை விட இந்த காலம் நன்றாக முன்னேற்றம் அடைந்த ஒரு காலகட்டம். எப்படி முன்னேற்றம் அடைந்த காலகட்டம் பாருங்க. வாழ்க்கை, இங்க வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை, இங்க எப்படி மகள் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கைய உதாரணம் காட்டக்கூடிய இடம் எங்க, உடரஞ்சாமா மடம். அப்ப அந்த உடரஞ்சாமா மடம் என்ற வீட்டுக்குள்ள எப்படியான வாழ்க்கை முறைகளை மேற்கொண்ட மட்பாண்டம். பெண்கள் வந்து தங்களை அலங்கரிச்சு கொண்டிருக்காங்க, வேட்டையாடப்பட்ட மிருகங்கள எலும்பு கூடுகள் இது. அப்ப இந்த வாழ்க்கை முறைக்குள்ள இது எல்லாமே வந்துட்டு எழுதி காட்டப்பட வேண்டும். சரியா? அடுத்த விஷயம் பாருங்க செல்ல, இந்த தொழில்நுட்பம் கல்லாயுதம். இந்த கல்லாயுதத்தில் இருந்து இங்க எப்படி தொழில்நுட்பம் மாற்றம் அடையுது, மட்பாண்டம், வீடமைப்பு, மணிமாலைகள். அப்ப மாற்றம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த காலத்திலிருந்து இந்த காலம் எப்படி மாற்றம் வருது, நாடோடி வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமான வாழ்க்கை, கல்லாயத்திலிருந்து இரும்பு பாவனைக்கு மாற்றம் முதல். அப்ப இப்படியான கேள்விகள் வரும் பட்சத்துல நீங்க நல்லாக யோசிச்சு எழுதுங்க. அடுத்து நீங்க பாருங்க செல்ல, குடியிருப்பின் தன்மை. இங்க குடியிருப்பின தன்மை இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? இங்க நாடோடியான ஒரு வாழ்க்கை. ஆனால் முன்வரலாற்று காலத்துல மக்கள் நிலையாக வாழ்ந்ததனால அந்த குடியிருப்பின தன்மை நாங்க எது உதாரணம் காட்டுக, அந்த உடரஞ்சாமா மடம் என்ற கிராமத்துல அந்த வீட்டிட அமைப்பை நீங்க எழுதணும் கட்டாயம். இழுக்கு புல்லால வேயப்பட்டிருக்குது, களிமண் சுவர்களால பிரிக்கப்பட்டிருக்குது, அந்த ஷேப்பை நீங்க எழுதி விட்டா சரி. இங்க சனத்தொகை இல்ல, இங்க சனத்தொகை கூட, இங்க சனத்தொகை இன்னும் கூடுதலாக வர செல்லாத குடியிருப்பிட தன்மை எப்படி மாறும்? குலத்தை அடிப்படையாக கொண்டது, தொழில்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோடு எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது, காடுகளால பிரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாருங்கல்ல, தலைமைத்துவம் என்று வர செல்ல இங்கதான் குறுக்கப்பதி, கமிக்க, கருமக்க என்ற முக்கியமான தலைமைத்துவம் வருது. அனுராதபுரம், நுறுபுரம் என்று அழைக்கப்படுது. அப்ப இதைக்குள் எல்லாமே வர வேண்டும். அடுத்து பாருங்க செல்ல, ஜீவனோபாயம். இங்க விவசாயம் ஆரம்பிக்கப்படுது. முக்கியமாக தொழில்கள் இங்க இது விவசாயம், சேனை பயிர் செய்கை, மந்தை வளர்ப்பு, மீன்பிடி, கைத்தொழில்கள். இன்னொரு முக்கியமான தொழில்கள் இங்கு வர தொடங்குது. இதுதான் 2ஆம் பாடத்துல மிகவுமே சுருக்கமான ஒன்று. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 2 முறை செஞ்சிக்குது. இது மேலோட்டமாக இன்னைக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். விளங்கிடுதா? விளங்கலையா? குட். இப்ப எல்லாரும் வந்து 2வது கேள்வி கொஞ்சம் வாசிங்க பாப்போம். நல்லா கொஞ்சம் யோசிங்க, வாசிங்க பாப்போம். 2வது கேள்வியை கொஞ்சம் நல்லா யோசிங்க பாப்போம். 2வது கேள்வி வந்து பாருங்க பாப்போம்.